வாங்க வாங்க வாங்கத்த வா முக்காயி. நல்லா இருக்கேன் முக்காயி, நீ எப்படி இருக்க? அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. வாமா எல்லாரும் உள்ள போங்க. பரவாயில்ல இருக்கட்டும் முக்காயி, உள்ள போ. அம்மாவா உள்ளதான் யார் கூடயோ பேசிட்டு இருந்தாங்க. சரி முக்காயி, அத்தை நீங்களும் போங்க. சரிங்க மாப்ள. ஆமாண்டா, வெயிட் அண்ட் சி. இன்னைக்கு ஒரு கல்யாணம் உறுதியாக போகுது, இன்னொரு கல்யாணம் நிக்க போகுது, பாத்துக்கிட்டே இரு. நம்ம போனா டவுட் வரும். அதான் அந்த ஆன்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன்ல. அம்மாவும் அவங்க கூட தான் பேசிட்டு நின்னாங்க. இப்ப போய் மூக்காய் அம்மா கிட்ட பேசினா கரெக்டா இருக்கும். அந்த ஆன்டி நான் சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க, அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேல நான் நிம்மதியா இருக்கலாம்டா. சரிடா நிக்கட்டும், அதுக்கப்புறம் தினம் தினம் பார்ட்டி தான். சரோஜா, நான் உன் மகன் நிச்சயத்துக்கு வந்தேன்ல. ஆமா, அப்பவே வாங்கிட்டு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விஷயக்கா? அது சரோஜா, நான் சொல்லியேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. ஓ மகனுக்கு பாத்திருக்கிய பொண்ணு அது சுத்தமா மகனுக்கு பொருத்தமாவே இல்ல. ஏக்கா அப்படி சொல்றிய? ஆமா சரோஜா, 2 பேரும் ஜோடியா ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்தாவல்ல, கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல. நான் கூட எதுக்கு இப்படி பொண்ணு பாத்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டே தான் போனேன். பொண்ணு அவ்வளவா நல்லா இல்லையே சரோஜா. என்கிட்ட சொல்லிருக்க கூடாது, நான் சந்துருக்கு அழகான பிள்ளையா பாத்திருப்பேன். மூக்காய்க்கு என்ன குறைச்சல? அவ்வளவு அழகா தானக்கா இருக்கா. என்னது மூக்காய்? அந்த பிள்ளை பேர் மூக்காயா? ஆமா, பேர் அதான் பத்திரிக்கையில கூட அடிச்சிருந்தா நீங்க பாக்கலையோ? இல்ல சரோஜா, நான் அதெல்லாம் கவனிக்கல. பேர் கூட அந்த பிள்ளைக்கு நல்லாவே இல்லையே. ஜோடி பொருத்தம் தான் நல்லா இல்லன்னு பார்த்தேன், பேர் பொருத்தமே சரியில்லையே. உன் மகனுக்கு அழகான பேரு சந்துருன்னு வச்சிருக்கா, இது என்ன பேரு மூக்காயி? சரியான பட்டிக்காடா இருப்பா போல இருக்கே. ஏக்கா, அவ பட்டிக்காடுன்னு இல்ல, அவ கிராமத்துல வளர்ந்த பிள்ளை. நல்ல விவரமா அழகா பேசுவா. நீங்க அப்படிலாம் தப்பா நினைக்காதங்க. அந்த பேரு அவிய பாட்டி பேரு, அதை அவிய அப்பா அம்மா ஆசைப்பட்டு வச்சிருக்காவ. அதெல்லாம் நம்ம போய் குறை சொல்ல முடியுமா? பிள்ளைய பிடிச்சிருந்து நான் கட்டி வைக்கலாமேன்னு யோசிச்சேன். அது மட்டும் இல்ல, அவ குணம் எவ்வளவு அழகான குணம் தெரியுமா? தங்கமான பிள்ளை, என் குடும்பத்துக்கு ஏத்தவா அவதான். சரோஜா, சொல்லியனேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. தெருவுல சுவாடியா போகும்போது பொருத்தம் நல்லா இருந்தாதானே பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாவ. பொருத்தமே இல்லாம 2 பேரும் ஒன்னா நடந்து போனா எல்லாரும் என்ன பேசுவாவ? இந்த பையன் என்ன அழகா இருக்கான், இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு பேசுவாவ. அதுல அந்த பேரு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிருக்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, எங்க சொந்தக்கார பிள்ளையே இருந்துச்சு, நல்லா அழகா இருப்பா, வயசு 21 தான் ஆகுது, சின்ன பிள்ளைதான். ஏக்கா, இவ்வளவு சின்ன பிள்ளைதான், வயசு 21 தான் ஆகுது. அப்படியா? வயசும் மகனோட அதிகமா இருக்கும்ல நினைச்சேன். பார்க்க பெரிய பிள்ளை மாதிரி இருக்கு. சீச்சி, அப்படிலாம் இல்லக்கா, என் மகனை விட அவ சின்ன பிள்ளைதான். நான் பார்த்து பிறந்த பிள்ளைதான். என்னமோ சரோஜா, நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல வாங்கிட்டோம். சொந்தக்கார பிள்ளை, தெரிஞ்ச பிள்ளை, நல்ல பிள்ளைன்னு உன் மகன் வாழ்க்கைக்கு எடுத்துறாத. இதுல கெடுக்க என்னக்கா இருக்கு? நல்ல பிள்ளைய மகனுக்கு கட்டி வைக்க போறேன், வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். அதை பத்தி எல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதுங்க. எனக்கு தெரியும் என் மகனுக்கு யாரை கட்டி வச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ. அதனாலதான் மூக்காயை பாத்திருக்கேன் அவனுக்கு. அவளை கட்டி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி சரோஜா, இதுக்கு மேல வாங்கிட்டோம். எனக்கு என்னமோ எந்த பொருத்தமும் சரி வராதுன்னு தோணுது. சரோஜா, மைனி வாங்க வாங்க. மூக்காயி வாமா. அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரோஜா, மர்மே வாசல்ல தான் நின்னா பார்த்தோம். அப்படியே சந்திர வெளியதான் இருக்கானோ? ஆமாத்தே, எங்கள உள்ள பச்சனரே மாமாதான். அப்படியேம்மா, சரி சரி போய் உட்காருங்க எல்லாரும். நான் இப்ப வாரேன். சரி அத்தை. சரோஜா, அந்த பிள்ளைய மூக்காயிங்க இவ்வளவு மர்மவா? அன்னைக்கு மேடையில நிக்கும் போது கூட கொஞ்சம் பரவாயில்லாம தெரிஞ்சா, எனக்கு சுத்தமா மோசமா இருக்காளே. ஆமா, அவ என்ன துணி உடுத்துட்டு வந்திருக்கா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு வர ட்ரெஸ் இது. சரியான மாடு மேய்க்கிறவ மாதிரில போட்டு வந்திருக்கா. ஏக்கா, நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இல்ல, ஒரு புடவை கட்டிட்டு வரலாம், இல்ல தாவணி பாவடையாவது போட்டுட்டு வரலாம். என்ன ட்ரெஸ் இது? வீட்டுக்கு போடுற மாதிரிலாம் இருக்கு. இது போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கா. பார்க்கவே எல்லாம் என்ன நினைப்பாவ? முகத்துக்கு சொத்தோட பவுடர் கூட போட்ட மாதிரி இல்ல, வேத்து ஊத்தி போய் வந்து நிக்கா. கிட்ட வரும்போதே சாணி வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்கக்கா, நீங்க நிறுத்துங்க. இதுக்கு மேல இது மேல பேசாதங்க. எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு
நாள் குளிக்காம பாரின் சென்று அடிச்சுட்டா மட்டும் ரொம்ப சுத்தமா இருக்காவனே அர்த்தம் கிடையாது. என் மருமவா ஏழ்மையான வீட்டுல உள்ள பிள்ளை. வீட்டுல மாடு வளர்க்கவா அவ அப்படிதான் இருப்பா. அதுக்காக இப்படி எல்லாம் மட்டமா பேச வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு சரோஜா, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். உன் மருமவள நான் மட்டமாலாம் பேசல. உன் மகனுக்கு பாத்திருக்க பிள்ளை நல்ல பிள்ளையா அழகான பிள்ளையா பாக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அததான் சொல்லியேன். இந்த பிள்ளை சுத்தமா உன் மகனுக்கு செட் ஆகிற மாதிரியே தெரியலையே. நானும் உன் மகனை பார்த்தேன். நல்லா அழகா குவாட் சூட்லாம் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தான். இவ்வளவு பேரு மாடு மேய்க்கிற மாதிரி பட்டிக்காடு மாதிரி வந்து நிக்கா. ஒரு பட்டு புடவை கட்டிட்டு வந்தா என்ன? இது எப்படி சரோஜா செட் ஆகும்? அதெல்லாம் கண்டிப்பா செட் ஆகும். என் மகனுக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவைய நல்லபடியா வாழ்ந்தாலே போதும். இதே மாதிரிதான் பொருத்தம் இல்லாம ஆனந்தி அவன் மகனுக்கு ஒரு பிள்ளைய கட்டி வச்சா. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அந்த பிள்ளை நல்லாவே இல்ல, உன் மகன் அழகா இருக்கான், இது பொருத்தம் வராதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்காம ஒன்ன மாதிரிதான் அடம் பிடிச்சு கட்டி வச்சா. கடைசியில டைவர்ஸ் ஆயிட்டு. நீங்க வீடு வீட்டுக்கு போனோன்னு இப்படி கருத்து சொல்லி நிறுத்துங்கக்கா. இப்படி வாய் வைக்காம இருந்தாலே ஒருத்தர் வாழ்க்கைய நல்லபடியா அமையும். நீங்க முதல்ல இந்த மாதிரிலாம் பேசினால் தான் அப்படி அமையுது. இந்த மாதிரிலாம் இதுக்கு மேல பேசாதுங்க. அதுவும் என் மருமகளை பத்தி ஏன்ட்டே பேசாதுங்க. என் மைனியும் மருமகளும் வந்திருக்காத நான் வீட்டை போய் பேச போறேன். நான் எனக்கு கெடுதலா சொன்னேன், நல்லது தானே சொல்லியே. இவன் மகன் வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிற அக்கறையில தான் சொன்னேன். இதை கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பயலுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னான். சரி நம்மளாவது சொல்லி புரிய வைக்கலாமேன்னு பார்த்தேன். இவன் என்னடானா என்னையவே இப்படி பேசிட்டு போறா. கடைசியில டைவர்ஸ்ல ஒரு நாள் இது வந்து நிக்கும். அப்பதான் இவியல்களுக்கெல்லாம் நம்ம அருமை புரியும். அன்னைக்கு நம்ம கிட்ட தானே வந்து பொண்ணு பாருமான்னு சொல்லுவாவ. அப்ப பேசிக்கிடலாம். வாங்க செல்லம்மாக்கா வாங்க. பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்கு முன்னாடியே வாரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆயிட்டே. பஸ் பிடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு ஷில்பா. ஏக்கா உங்க பிள்ளையில எங்க கூட்டிட்டு வரலையோ? பிள்ளையில எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கு. அப்படியா? இங்க உங்க மாமியார் வீட்டுல இருக்க போறேன்னு தானக்கா சொன்னீங்க. அது வந்து ஷில்பா, என் நாத்தனார் போயிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் பிள்ளையில கூட்டிட்டு வரல. அவ போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிட்டுனா போய் என் பிள்ளையில கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா, என் மாமியார பத்தியா? இல்ல காவியா, இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரல. அப்ப சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சாப்பிட்டுட்டு நான் நேரா வீட்டுக்கு போய் அவ இருக்காளா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கியா, அந்தால எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துருவேன். வீட்டுல இல்லைன்னா போய் பிள்ளையில கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்கேன். அப்படியாக்கா, சரி சரி, அதுவும் நல்லதுதான். ஆமா ஷில்பா, ஒரு தடவை போயாச்சு, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிடணும். திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கியா, மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கு போகவே முடியாது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் இனி அனுப்பி வைக்க மாட்டாவ. என் மாமியாரே அதுக்கு ஒரு பிளான் யோசிச்சுட்டு. அப்படியே என்ன பிளானுக்கா? அதையும் கேட்க ஷில்பா, எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பாக்கணுமா? நான் அங்க போய் உட்காந்து பார்க்க கூடாதான்? அதுவும் சரிதானக்கா, இங்க கூட்டிட்டு வந்துச்சு பாக்கலாம்ல. ஷில்பா, எங்க அம்மையை கூட்டிட்டு வரதுல பிரச்சனை இல்ல. என் புருஷன் எதுவும் சொல்ல மாட்டாவ. ஆனா என் மாமியாரு அவ்வளவுதான், எங்க அம்மைய நோக அடிச்சு விட்டுருவாவ. பிறகு என் நாத்தனார் இருக்க பாரு, அவ ஒரு பேச்சு பேசுவா. என் மாமியாரு குத்துற மாதிரி பேசும். எங்க அம்மையால ஒரு நாள் கூட இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது ஷில்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப பேசுவாவ. அதனாலதான் எங்க அம்மா இங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இனி உடம்பு சரியில்லைன்னா இங்கதான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாவ பாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏக்கா, உங்க நிலைமை என் நிலைமையோட ரொம்ப மோசமாதான் இருக்கு. என்ன பண்ணி தொலைக்க ஷில்பா, உனக்கு மாமியார் இல்ல, அதனால உனக்கு பிரச்சனை இல்ல. மாமியார் மட்டும்தான்க்கா இல்ல, என் புருஷனே ஒரு தொல்லைதான். எப்ப விட்டுட்டு ஓடுவார்னே தெரியாது. முன்னாடி அங்க இருக்கும்போது உங்க அம்மாட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வா பணத்தை வாங்கிட்டு வான்னு துரத்தி விடுவாரு. இப்போ அவரே எங்கேயாவது ஓடி இருக்காரு. 2-3 நாள் கழிச்சுதான்க்கா வராரு. எங்கதான் போறாரோ என்ன செய்யறாரோ ஒன்னும் தெரியல. இதுக்குதான் ஷில்பா கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது ஒரு சில நேரத்துல. ஆமாக்கா, சரியா சொன்னியே. நம்ம அம்மைக்கு பிள்ளையா இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்ல. ஆனா கல்யாணம் முடிச்சிட்டு பிள்ளைகளை பத்துட்டா ஒரே தொல்லையாதான்க்கா இருக்கு. பிள்ளைகளையும் சமாளிக்க முடியல, புருஷனையும் சமாளிக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல இந்த மாமியாரை சமாளிக்கவே முடியாது. நாளை என்னைக்கு தெரியுமா சந்தோஷமா இருப்பேன்? என் மாமியாரி மண்டைய போடுற அன்னைக்கு தான் சந்தோஷமா இருப்பேன். ஐயோ, ஆமா ஷில்பா, தொல்லை தாங்க முடியல. அது காலை உடைச்சு வீட்டுக்குள்ள போடணும், இல்ல வாயை உடைச்சு போடணும். அப்பதான் என்னால நிம்மதியா வாழ முடியும். எக்க முதல்ல சொன்னது கூட வேண்டாம், ரெண்டாவது சொன்னது வேணா ட்ரை பண்ணுங்க. உங்க மாமியார் வாய் உடைஞ்சிட்டாலே போதும், நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆமா ஷில்பா, இனி ஏதாவது பேசட்டுமே ஆடக்கூடமா? அது வாயதான் உடைக்கலான்னு இருக்கேன். ஏக்கா, உங்க பியானை கட்டிட்டு போறாள்ல மூக்காய், அங்க பாருங்க, வரது அந்த பிள்ளை மாதிரியே தெரியுது. அவதானே அது? ஆமா தங்கச்சி, அவளேதான். ஏக்கா, பூ வைக்கிற அன்னைக்கு நிச்சயத்தன்னைக்கு கூட பாக்குறது கொஞ்சம் சுமாரா தெரிஞ்சாலே இன்னைக்கு சுத்தமா நல்லாவே இல்லையேக்கா. அது பூ வைக்கிற அன்னைக்கு நிச்சயத்தன்னைக்குல மேக்கப், இன்னைக்கு வியாத்து ஊத்துதே வந்து நிக்கா.
என்